ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, மிக மகிழ்ச்சியான சூப்பரான அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுவும் மத்திய அரசு மூலியமாக வந்து இந்த அறிவிப்பு வந்து கிடைச்சிருக்கு. ரூபாய் 12,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வங்கி கணக்கில் வந்து செலுத்த போகிறாங்க. குடும்ப தலைவியாக யாரெல்லாம் வந்து ரேஷன் அட்டை வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு மூலியமாக வந்து பயன்பெற எல்லாருக்குமே ரூபாய் 12,000 வந்து மத்திய அரசின் சார்பில் வந்து செலுத்த போகிறதா அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். மீதி தகவலை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் பல்வேறு வீடியோகளில் யூடியூப்பில் வந்து பார்த்துருக்கலாம். இந்த 12,000 சம்மந்தமான வீடியோ முக்கியமான இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை இந்த 12,000 உங்களுடைய வங்கி கணக்கில் வர்றதுக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த தேதியில் இந்த பணம் வந்து வரும், யாராருக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பணம் வந்து போய் சேரும் அப்படின்ற தகவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை அப்படின்றது சம்மந்தமாக மட்டும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை 10 இல்லை 11 நிமிஷத்துக்கு மேலே டீட்டெயிலாக வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை, அது என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தெரிய வரும். தயவு செய்து ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறவங்க அந்த முக்கியமான பாயிண்ட் என்ன பாயிண்ட்ன்றதை மட்டும் தான் வந்து தெரிஞ்சுக்கிங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12,000 வீடியோ யூடியூப்ல வந்து பார்த்துருக்கலாம். முக்கியமாக வந்து நம்ம 2 நாளுக்கு முன்னாடியே வந்து இந்த வீடியோ வந்து போட வேண்டியது. ஏன் வந்து போடலாம், முக்கியமாக வந்து இது என்னென்ன இன்ஃபர்மேஷன் மத்திய அரசு மூலயமா என்னென்ன தகவல்லாம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத மூலயமா என்னென்ன ஆவணங்கள்லாம் முக்கியமாக வந்து தேவை இந்த 12,000 நீங்கள் வாங்குறதுக்கு, இது உண்மையான இன்ஃபர்மேஷனா இல்லை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த 12,000 வங்கி கணக்கில் உங்களுக்கு எப்போ வந்து வங்கி கணக்கில் வந்து வரும், அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து செஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றத பற்றி வந்து டீட்டெயிலாக வீடியோ போடலாம் அப்படின்றதுனால தான் நம்ம 2 நாள் வெயிட் பண்ணி டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக முக்கியமான வீடியோ. இந்த 12,000 உங்கள் வங்கி கணக்கில் வர்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்தெந்த வங்கி வந்து வச்சிருக்கணும், எப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து பணம் வந்து வரும், எந்தெந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் ஏற்கனவே வந்து சப்மிட் பண்ணியிருந்தால் இந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த ஸ்கீமெல்லாம் நீங்கள் வந்து இருந்திருந்தால் உங்களுக்கு கூடுதலான தொகை வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் மத்திய அரசின் சார்பில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த 12,000 வந்து போடுறாங்களா இல்லை மற்ற மாநிலங்களுக்கும் வந்து உண்டா அப்படின்ற சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பேச போகிறோம். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு சார்பில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 12,000 வந்து செலுத்த போகிறதா வந்து தகவல்கள் வந்து பரவி வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். தமிழ்நாடு மக்கள் தரப்பில் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் முக்கியமாக வந்து இந்த தகவலை வந்து பரவின்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் மீட்டிங்லாம் வந்து அட்டன் பண்ணியிருந்தார். ஒரு சில கூட்டங்கள்லாம் வந்து கூடப்பட்டிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து இந்த 12,000 வருவது சம்பந்தமாக எந்தெந்த திட்டங்கள் மூலியமாக இந்த 12,000 உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்றது சம்பந்தமாகவும் தகவல்கள் வந்து வெளியே இருக்கு. குறிப்பாக இன்றைக்கி வீடியோ பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். தமிழக மக்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 12,000 திமுகவின் பிளானை தவிடுபொடியாக்கும் பாஜகவின் மெகா திட்டம் அப்படின்ற தலைப்பில் தான் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுகவின் தரப்புலேருந்து இப்போ தமிழ்நாட்டில் 5,000 ரூபாய் முன்கூட்டியே வந்து செலுத்தியிருந்தாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை மையமாக வச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். 3,000 ரூபாய் முன்கூட்டியே 3 மாதத்துக்கான தொகை, 2,000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகுப்பு அப்படின்ற மாதிரி 5,000 ரூபாய் வங்கி கணக்கில் வந்து செலுத்தியிருக்காங்க. இதன் மூலயமா பெண்கள் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனை முறியடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இப்போ ஆப்போசிட் டீமான அதிமுக மற்றும் பாஜகவினர் சேர்ந்து 12,000 ரூபாய் உரிமை தொகை வந்து வழங்க போகிறதா வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு. இந்த 12,000 எப்படி வந்து செலுத்துவாங்க அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். அது சம்மந்தமாக என்னென்ன தகவல்லாம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் யுத்தம் இப்போதே வந்து தொடங்கிவிட்டது அப்படின்னே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு இப்போது தான் வந்து 5,000 ரூபாய் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதன் மூலயமா வங்கி கணக்கிலையும் வந்து செலுத்தியிருந்தாங்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா 12,000 தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு மூலயமா வந்து கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிருது. இது போல பல்வேறு திட்டங்கள் பல்வேறு வாக்குறுதிகளும் வந்து வெளியாட்டு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆளுங்கட்சியான திமுக மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு நிதியாக ஒரே தவணையாக ரூபாய் 5,000 வங்கி கணக்கு முக்கியமாக வந்து மகளிர்களுக்கு செலுத்தியிருந்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு டீட்டெயிலாக வந்து தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே வந்து நற்பெயரை பெற்றுள்ளது அப்படின்றதையும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லலாம். அதற்கு போட்டியாக இப்போ மத்திய அரசு பாஜக அரசு ஒரு பிரம்மாண்டமான நிதி திட்டத்தை தயார் செய்து வருவதாகவும் நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இவங்க திமுக அரசு வந்து 5,000 ரூபா வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ பாஜக தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தரப்புலேருந்து ஏதாவது வந்து வெளியிடணும் அப்படின்ற தகவலை வந்து வெளியாக்கி உள்ளாங்க. முக்கியமாக வந்து தமிழக வாக்காளர்கள் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க பயனாளர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக ரூபாய் 12,000 வரவு வைக்க
டெல்லி மேலிடம் அதிரடி திட்டம் வகுத்து வருகிறதா வந்து பார்த்தீங்கன்னா தகவலும் வந்து வெளியாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போதைக்கு வந்து தகவலாக தான் வந்து வெளியாயிருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலும் வந்து தேர்தல் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ வந்து தமிழகத்துக்கு மட்டும் இந்த 12,000 ரூபாய் வந்து வர வைப்பாங்களா, இல்லை மற்ற மாநிலங்களுக்கும் வந்து உண்டா அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நோக்கத்துடன் பாஜகவினர் வந்து பார்த்துன்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திருச்சிக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் ரீசனாக வந்து தமிழ்நாடை நோக்கி புதுச்சேரியை நோக்கி வந்திருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் நடத்திய ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் இந்த விரிவான முக்கிய இடம்பெற்றுள்ளது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த விரிவான இன்ஃபர்மேஷனை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அது என்னன்னா, தமிழக அரசின் ரூபாய் 5,000 திட்டத்தை பெண்களிடையே ஏற்படுத்தியுள்ளது, மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது, தாக்கத்தை முறியடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனை விட பெரிய அளவில் ஒரு நிதியை உதவித்தொகையாக மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என மாநில நிர்வாகிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அமித்ஷா வந்திருக்கும் போது அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் இது போல தமிழ்நாடு அரசு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்துருக்குறாங்க. இதை முறியடிக்கணும்னா ஒரு நிதியை உதவித்தொகையை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு போய் சேர்க்கணும், 12,000 உதவித்தொகையை போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்திருக்காங்க அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இதை கவனத்தில் கொண்ட அமித்ஷா மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மெகா தொகுப்பாக வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் மூலமா பயன்பெற பல்வேறு திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டத்தில் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு மெகா தொகுப்பாக வழங்கி அதில் 12,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தலாம் அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷனை கூறி இருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை ஃபுல்லாக தகவலாக நம்மளுடைய ஆர்டிகலில் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இது இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு. திமுக தரப்பில் 5,000 ரூபாய் செலுத்தும் போது மத்திய அரசு தரப்பில் 12,000 ரூபாய் செலுத்துறது சாத்தியமாக ஒன்று மக்கள் தரப்பில் பார்க்கப்படுறாங்க. மேலும் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள்ல இருந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் கேஸ் மானியம், உர மானியம் மற்றும் பிரதமரின் கிசான் சம்மன் நிதி யோஜனா, அதாவது PM கிசான் போன்ற திட்டங்கள் வாயிலாக கண்டிப்பாக நிலுவைத் தொகையாக இருக்கிறது அனைத்தையும் ஒருங்கிணைத்து அவற்றை மொத்தமாக ரூபாய் 12,000 பயனாளிகளுக்கு வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறதா நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் மூலயமா பார்த்தீங்கன்னா பல்வேறு மானிய தொகையாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொகை கிடைச்சுன்னு வரும் உங்களோட வங்கி கணக்கில். முக்கியமாக கேஸ் மானியம், உர மானியம், அடுத்து PM கிசான் தொகை, இது போல் பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள்ல இருந்து உங்களுக்கு தொகை தொடர்ச்சியாக கிடைச்சுன்னு வர வாய்ப்பு இருக்குது. இதை ஃபுல்லாக ஒருங்கிணைத்து ரூபாய் 12,000 உங்களோட வங்கி கணக்கில் செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது அப்படின்ற தகவலும் வெளியே இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேரடியாக பணனை பரிமாற்ற டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலம் இந்த தொகையை மக்களின் வங்கி கணக்கிற்கு செலுத்தும் போது அது ஆளுங்கட்சியின் திட்டத்தை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி பாஜகவினர் நம்புகிறார்கள். இது டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலயமா உங்களுடைய அக்கௌண்ட் மூலயமா தான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லும். அதன் மூலயமா செலுத்தும் போது இவங்க 5,000 ரூபாய் செலுத்துறதை விட 12,000 ரூபாய் பேசும் பொருளாக மாறும் அப்படின்ற மாதிரி பாஜகவினர் நம்புகிறாங்க. இது வெறும் தேர்தல் கால அறிவிப்பை மட்டுமின்றி தமிழகத்தின் பாஜகவின் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்த ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னே பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பார்க்கப்படுகிறது அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்போது இந்த வரலாற்றில் சிறப்புமிக்க அறிவிப்பை அதிகாரமுறையாக வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இதை வாக்குறுதிகளாக கொடுக்கல, தேர்தல் அறிவிப்பாக எந்த இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணல. இது பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி அவர் தமிழகத்துக்கு வரும்போது இந்த வரலாற்றில் சிறப்புமிக்க அறிவிப்பை அதிகாரபூர்வமாக வெளியிட வாய்ப்புள்ளது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவர் வரும்போது இந்த அறிவிப்பு வெளியாகும். நம்ம சேனலை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். மேலும் தமிழகத்தில் வலுவான கூட்டணியை அமைப்பதற்கு அதிமுக மற்றும் திமுக ஆகிய திராவிட கட்சிகள் பலமுனை சவால்களை சந்தித்து வருகிறார்கள். அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இத்தகைய நிதி சார்ந்த அறிவிப்புகள் பாஜகவை கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக அரசு பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை 3,000 ரூபாய் சேர்த்து, கோடைகால சிறப்பு தொகுப்பு 2,000 ரூபாய் சேர்த்து 5,000 ரூபாய் செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பாக 4,000 ரூபாய் 3,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. 1,000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இதை எல்லாமே சேர்த்து 9,000 ரூபாய் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நாட்களில் தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க.
இதை முறியடிக்கிறது விதமாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் மூலயமா பாஜகவோட கை கோர்த்து அதிமுக எதிர்கட்சியும் வந்து இதை வந்து செயல்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. குறிப்பாக வந்து இந்த ஆவணங்கள்லாம் வந்து தேவையா அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் வீடியோவில் ஸ்டார்டிங்கில். என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்றத, அதாவது முக்கியமாக வந்து பிஎம் கிசான் ஸ்கீமில் முன்கூட்டியே வந்து செலுத்த போனாங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆவணங்களும் வந்து சரியாக வந்து இருக்கணும். அதில் குறிப்பாக வந்து முக்கிய ஆவணங்கள்லாம் ஆதார் அட்டை, வங்கி கணக்கு விவரம், உங்களுடைய பாஸ்புக்கு, ஐஎஃப்எஸ்சி கோடு முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணி கரெக்டாக வந்து இருந்திருக்கணும். அடுத்தது நில உரிமை ஆவணம், பட்டா சிட்டா எல்லா அடங்கல் எல்லாமே வந்து ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுடைய பிஎம் கிசான் டேட்டாவில் கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கணும். அடுத்தது மொபைல் நம்பர் ஆதாரோட வந்து இணைக்கப்பட்டிருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய எஸ்எம்எஸ் வந்து கண்டிப்பாக வந்து போய் சேரும். மேலும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் உங்களுடைய டேட்டா பேஸில் கரெக்டாக வந்து இருக்கணும். இது ஃபுல்லாக வந்து உங்களுடைய இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இந்த ஆவணங்கள்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து தேவைப்பட்டிருக்கும். பிஎம் கிசானில் ரெகுலராக வந்து பணம் வாங்குறவங்களுக்கு இது வந்து தொகை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து கேஸ் மானியம் வாங்குறவங்களுக்கு இந்த தொகை வந்து மேலும் வந்து செலுத்துறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. முக்கியமாக வந்து எல்பிஜி கேஸ் சப்சிடி மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சப்சிடி வந்து இன்னும் வந்து வராது இருக்குது. இவங்க ஃபுல்லாக அவங்களுடைய சப்சிடி கரெக்டாக வந்து ஏறணும் அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் அட்டை, பிபிஎல் ரேஷன் அட்டை, அடுத்து வங்கி கணக்கு விவரம் இதை ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து அவங்களுடைய சிலிண்டர் ஆஃபீஸ்லையும் கொடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வந்து ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தொகை வந்து அவங்களுக்கு மானியம் மூலயமா வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. இதை ஃபுல்லாக வந்து முன்கூட்டியே வந்து தெரிவிச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து இந்த ஆவணங்கள்லாம் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ் மானியத்தில் நீங்கள் பெற போகிறதாலும் சரி, இல்லை பிஎம் கிசானில் வந்து கொடுக்க போகிறதாலும் சரி, முன்கூட்டியே எல்லாத்தையும் வந்து சரியாக வந்து வச்சுருந்தீங்கன்னா அவங்க பணம் 2000 ரூபாய் வந்து செலுத்தும் போது கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து சேரும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய சேனலில் வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஃபுல்லாக வந்து இதை ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி வைங்க. ஏற்கனவே வந்து நம்ம சொன்னது போல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரெகுலராக வந்து பணம் வாங்குறவங்க எல்லா ப்ராசஸும் கரெக்டாக வந்து வச்சிருந்ததுனால தான் 5000 ரூபாய் கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் வந்து மத்திய அரசு வந்து இன்னொரு கூடுதலாக வந்து உர மானியத்தின் சம்பந்தமாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உர மானியம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உர மானியம் மத்திய அரசின் நியூ யூரியா பாலிசி மற்றும் நியூட்ரிஷன் பேஸ்டு சப்சிடி என்பிசி திட்டங்களின் கீழ் வழங்கப்படுகிறது. விவசாயிகள் நேரடிய பணம் பெறுவதில்லை. உரம் வாங்கும்போது மானியம் குறைந்து விலையில் கிடைக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணாங்க. மேலும் அவங்களுடைய வங்கி கணக்கில் வங்கி பாஸ் புத்தகம் வந்து கொடுத்தாங்கன்னா மானியம் போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உரம் வாங்கும்போது பணம் வந்து திரும்பி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் பெண்டிங் வைத்த பணம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாக இணைச்சு உங்களுக்கு வந்து ரூபாய் 12,000 கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதையும் வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனாக நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறேன். மேலும் இந்த உர ஆவணங்கள் முக்கியமாக வந்து உர மானியம் வந்து நீங்கள் வந்து உர மானியம் வாங்கணும் அப்படின்னா ஆதார் அட்டை, நில உரிமை ஆவணம், பட்டா சிட்டா, விவசாய பதிவு, ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன், மொபைல் நம்பர் இதை ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கங்க. மேலும் வந்து உரம் வாங்கும்போது உங்களுடைய இயந்திரத்தின் மூலயமா ஓடிபி வந்து கேட்பாங்க, அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக வந்து அந்த ஸ்கீம் சம்மந்தமாக வந்து தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். மேலும் இதையும் வந்து தாண்டி இன்னும் பல்வேறு திட்டங்கள் மூலயமா உங்களுக்கு ஒன்றிணைச்சு ரூபாய் 12,000 வரவு வைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து இது மத்திய அரசின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வரும்போது இந்த அறிவிப்பெல்லாம் வந்து வெளியிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவலும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்கூட்டியே நீங்கள் பிஎம் கிசானில் என்னென்ன கேஒய்சிலாம் வந்து பண்ணணும், பிஎம் கிசானில் பணம் வந்து செலுத்த பண்ணால் முன்கூட்டியே வந்து இகேஒய்சிலாம் வந்து கம்பல்சரியாக வந்து பண்ணி வச்சிருக்கணும். மேலும் வந்து கேஸ் மானியம்லாம் வந்து கரெக்டாக வந்து வரணும்னா உங்களுடைய கேஸில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஆதார் கார்டில் டிபிடி டிரான்ஸ்ஃபரில் பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு என்பிசிஐ லிங்க் இதை ஃபுல்லாக வந்து முன்கூட்டியே வந்து செக் பண்ணி கரெக்டாக வந்து வச்சிருக்கணும். அதே போல் உர மானியம் வந்து உங்களுக்கு ஏறணும்னா கரெக்டாக வந்து நீங்கள் உரம் வாங்குற இடத்துல உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து இன்னொரு கூடுதலான தகவல் என்னென்னா அரசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டை தகுதியின்படி உங்களுக்கு வந்து பணம் வந்து வழங்குவாங்களா அப்படின்ற சம்மந்தமும் நமக்கு வந்து அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகி வருது. அது சம்மந்தமாக எந்தெந்த குடும்ப அட்டைகளுக்கு இந்த 12,000 ரூபாய் வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம மென்ஷன் பண்ணுவோம். கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோவை நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான ரேஷன் அட்டை வந்து மெஜாரிட்டியாக வந்து இருக்குது. இதில் பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டு இந்த கார்டுகளுக்கு இந்த 12,000 உதவித்தொகை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் என்பிஹெச்ஹெச் கார்டுகளுக்கும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. அது சம்மந்தமாக அறிவிப்பு மத்திய அரசு மூலயமா அஃபிஷியலாக வந்து அறிவிப்பு வந்து வெளியிடும் போது யாருக்கெல்லாம் இந்த தொகை வந்து கிடைக்கும் அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு முன்கூட்டியே நீங்கள் ஏதாவது ஆவணம் வந்து சமர்ப்பிக்கணும்னா கரெக்டாக வந்து சமர்ப்பித்து எல்லாமே வந்து தயார் நிலையில் வைங்க. உங்களுக்கு வந்து தொகை செலுத்திய உடனடியாக உங்களுடைய வங்கி கணக்கு டைரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடும். ஒரு சிலவங்க இது போல் வந்து தயார் நிலையில் வைக்காத காரணத்தினால 5000 உரிமை தொகையை வந்து தமிழ்நாடு அரசு செலுத்தும் போது கரெக்டாக வந்து போய் சேரல. இன்ன வரைக்கும் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு இன்னும் வந்து 1000 ரூபாய் வந்து வரல, 5000 ரூபாய் வந்து வரல அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ லென்த்தாக டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும்படி வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி டீட்டெயிலாக வந்து வச்சுக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பொறுத்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மத்திய அரசு மூலயமா 2000 வங்கி கணக்கில் உங்களுக்கு எப்போ வந்து செலுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி டேட் வந்து தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்காதீங்க. முக்கியமாக வந்து வரக்கூடிய மாதங்களில் இன்னும் 1 மாதம் 2 மாதம் வந்து எலெக்ஷனுக்கு வந்து இருக்குது. அதுக்குள்ளே வந்து தேதி வந்து அறிவிப்பாங்க. நம்ம சேனலில் வந்து அறிவிப்போம். இது சம்மந்தமாக இந்த 12000 தொகையை பொறுத்த அளவு சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த தகவல் வந்து போய் சேராதே வந்து இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்து இந்த ஸ்கீமில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து போடக்கூடிய வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா உடனடியாக வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். எந்த ஒரு சேனலையும் உடனடியாக வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நம்ம சேனலில் இருக்கிற பழைய வீடியோலாம் நீங்கள் போய் வந்து செக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து தெரிய வரும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து உடனடியாக வந்து தெரிவிங்க. நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.